ஹை நண்பா, வெல்கம் பேக் டு கோம் டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்க போகும்போதோ இல்லை பாத்ரூம் போகும்போதோ இல்லை நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போதோ நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம மொபைலை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம மொபைலை கொடுத்தாலுமே நம்ம மொபைலோட பேட்டர்னை எப்படியும் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் கொடுக்கறதுலையே அவங்க பார்த்தீங்கன்னா மொபைலோட பேட்டர்னாக எப்படியும் போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுருக்கக்கூடிய பர்சனலான இமேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆப்ஸ், எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, யார் கூட கால் பண்ணுறீங்க, யார் கூட சேட் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம பேட்டர்ன் தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட மொபைலை கொடுத்து அவங்க ஓப்பன் பண்ணி நம்ம மொபைலுக்குள்ளே போனாலும் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது நண்பா. எந்த ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகாது, எல்லாமே பிளாக்காக இருக்கும், பிளைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம மொபைலை செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க நண்பா. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அந்த ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி ஒரு சில பர்மிஷன்லாம் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்பா. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஐ ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எனபிள் ஆயிருந்தா. ஸோ இந்த ஐ ஐக்கானை நீங்கள் எங்கே வேணால் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம்பா. ஸோ இந்த ஐ ஐக்கான் மூலமாக தான் நம்ம மொபைலை யாராலையுமே யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த ஐ ஐக்கானை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்க நண்பா. ஒன் டைம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். ஸோ இதை எப்பயும் போல் இப்போ நார்மலாக பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு, ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் ஆகலை நண்பா. ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது, ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. எந்த ஒரு அப்ளிகேஷனும் போக முடியாது. நம்ம மொபைலில் என்னென்ன வச்சிருக்கோன்னு எதையும் யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஓகே நண்பா, இந்த இதை நம்ம திரும்பவும் எப்படா நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணிங்கன்னா நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகேடா, இந்த டபுள் டேப் பண்ணுற ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டு கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். நம்ம மொபைலில் நார்மலாக ஓப்பன் பண்ணுறதுக்கே டபுள் டேப் அந்த செட்டிங்ஸை எனபிள் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம மொபைலையும் பேட்டர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்னடா ஸ்க்ரீன் பிளாக்ல நிற்கிதுன்னு சொல்லிட்டு டபுள் டேப் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படா நம்ம ட்ரிக்கு வேற வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஸோ அந்த அப்ளிகேஷனில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதில் டபுள் டேப்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே ட்ரிபிள் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரியே சேம் இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம நார்மலாக நம்ம பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலயமா ட்ரிபிள் டேப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்பா. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டபுள் டேப்பும் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணவே முடியாது. நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் எதையுமே யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ட்ரிபிள் டேப் பண்ணால் ஓப்பன் ஆயிரும்னு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட் ஹைட் ஸ்க்ரீன் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரெசென்ட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் உங்கள் பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா ஸ்க்ரீனில் என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன் ஆன் பண்ணும்போது பிளாக் கலரில் வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் செலக்ட் ஆகி வந்து நிற்கும் நண்பா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து நின்றுடும் நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.